இன்றைய ஊழல் ஆட்சியில் திமுக இருக்கக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்துவிட்டனர். திமுக சாதனைகள் பத்திரிகை விளம்பரங்களில் மட்டுமே உள்ளதென்றும், எந்த பணியும் செய்யாமல் 5 ஆண்டுகளை திமுக அரசு கழித்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை. நீ 5 வருஷம் ஒன்றுமே பண்ணல. நான் வந்து நெஞ்செடுத்து சொல்லியிருக்கிறேன் திட்டம் கொடுத்து தைரியம் முன்னாடி வந்து ஒரு மக்களும் தெரியும். கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், வீட்டு மளிகைப் பொருட்களின் விலைப்பட்டியலை கணக்கிட்டு பார்த்தால் மக்களின் சுமை தெரியும் என கோவை தொண்டாமுத்தூரில் பாஜக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 22 பேர் ஒரு நாளைக்கு 22 பெண் குழந்தைகள் தமிழகத்தில் 18 வயசுக்கு கீழே அவர்கள் மீது குற்றம் நடந்தது. என்ன மண்ணாங்கட்டி ஆட்சி நடத்தாங்க? மண்ணாங்கட்டி ஆட்சி. 39,900 பெண் குழந்தைகள் 18 வயசுக்கு நான் சொல்லிங்கம்மா. நேற்று உள்துறை செயலாளர் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த பேட்டி நான் சொல்றேன். எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது. திருக்குவளை அருகே நத்தம்பள்ளம் ஊராட்சி வீடுகளின் உயிரை பறிக்கும் ஆபத்துடைய விஷக்கதண்டுகள் கூடு கட்டியிருப்பதால் கிராமவாசிகள் அச்சம். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க அப்பகுதியினர் கோரிக்கை. அதிமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தர்மர், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு பொறுப்பு. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக தர்மர் MP, கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் நியமனம்.